10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ்ல ஏதாவது திரைப்படத்துக்கு 2 இடைவேளை விட்டுருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இதுவரை தமிழில் வெளியான எந்த ஒரு திரைப்படத்திற்கும் 2 இடைவேளைகள் விட்டதில்லை. தில்லானா மோகனம்மாள் படத்துல கதாநாயகனான சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி ஒரு பாடல் கூட அமையலையே, அதை நினைச்சு சிவாஜி கணேசன் வருத்தப்பட்டது உண்டான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்க யோசித்திருப்பதை போல சிவாஜி யோசித்திருப்பாரா அப்படின்றது கூட சந்தேகம் தான். ஒரு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடியவர் இயக்குனர் மட்டுமே அப்படின்றத தீவிரமாக நம்புகின்ற நடிகராக இருந்தவர் தான் சிவாஜி. அதனால் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் தனக்கு பாட்டு இல்லையே என்று அவர் வருந்தி இருக்க வாய்ப்பில்லை. கொடிப்பறக்குது படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ட்விங்ஸாக காமிச்சிருந்தா அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குமான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கொடிப்பறக்குது திரைப்படத்தை பொறுத்தவரையில் அந்த படத்துடைய திரைக்கதை சரியாக அமைக்கப்படலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால் அந்த படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தாலும் கூட அந்த படம் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பில்லை. நடிகர் சந்தானம் திரும்பவும் எல்லா படங்களையுமே காமெடியனாக நடிக்க போகிறாரா அல்லது சிம்புடைய படத்துக்கு மட்டும் காமெடியனாக நடிக்க ஒத்துக்கிட்டாரான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சிம்பு படத்திலே சந்தானம் ஏற்க இருந்தது முழுக்க நகைச்சுவையான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. கதாநாயகனுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தை தான் அந்த படத்தில் சந்தானத்துக்கு கொடுத்திருந்தார். அந்த படத்தை தாண்டி மற்ற படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிக்கின்ற எண்ணம் இன்று வரையிலே சந்தானத்துக்கு இருப்பதாக தெரியல. சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மகனான பிரபுவை பற்றி சொல்லுங்கன்னு சின்னப்பரூர்லேருந்து கிரிஜா மணிபாரதி கேட்டிருக்காங்க. இந்த சினிமாவளத்தில் சிவாஜி மாதிரி ஒரு எளிமையானவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எளிமையாக பழகக்கூடியவராக இருந்தவர் தான் சிவாஜி. அவருடைய மகனான பிரபு இருக்காரு, அவர் இந்த விஷயத்தில் தன்னுடைய தந்தையான சிவாஜியும் தாண்டி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பிரபு உளமாற நேசிக்கின்றவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவர் மேலே வருத்தமோ கோபமோ உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லோருடனும் மிக இயல்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர் தான் பிரபு. சிவாஜி கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்கலாம், ஆனால் பிரபு அப்படி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் பிறந்தவராக இருந்த போதிலும் அதையெல்லாம் எந்த காலகட்டத்திலும் யாரிடமும் வெளிக்காட்டி கொண்டதே இல்லை பிரபு. அதுதான் அவர்கிட்ட உள்ள மிகச்சிறந்த பண்பு. நடிகை கிருஷ்ணகுமாரியுடைய நடிப்பு திறமையை பற்றி சொல்லுங்க. அவருடைய தங்கையான ஜானகி மாதிரி அவங்க ஏன் தமிழில் அதிகமான படங்களில் நடிக்கல? ஒரு பத்திரிகையாளராக அவரை மீட் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகுமாரியை சில முறை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவரோட நெருங்கி பழகவோ அவரை பேட்டி எடுக்கவோ எனக்கு வாய்ப்பு அமையலை. கிருஷ்ணகுமாரி நல்ல திறமையான ஒரு நடிகை. அந்த திறமைக்கேற்ற உயரத்தை அவர் அடையலை அப்படின்றது தான் உண்மை. தளபதி விஜய் சிஎம் அல்லது அமைச்சர் ஆயிட்டா தமிழில் மட்டும்தான் நடிக்க முடியாதா அல்லது மற்ற மொழி படங்களையும் நடிக்க முடியாதான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மாநில முதல்வரும் திரைப்படங்களில் நடிப்பதற்கு சட்ட விதிகளில் இடம் இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகர் கார்த்திக் ஹீரோவா நடித்த கடைசி திரைப்படம் எதுன்னு வாலாஜப்பேட்டிலிருந்து தீபக் கேட்டிருக்காங்க. தீவன் என்ற திரைப்படம் தான் கார்த்திக் நடிப்பிலே வெளியான கடைசி திரைப்படம். அந்த படத்திலேயே கதாநாயகனாகத்தான் நடித்திருந்தார் கார்த்திக். உன்னால் முடியும் தம்பி, சிங்காரவேலன் இந்த படங்கள்ல விருப்பமே இல்லாம தான் கமலஹாசன் நடிச்சாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான கேரளாவில இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட அந்த செய்தியிலே உண்மை இல்லை. விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. விஜய்க்கு தன்னுடைய குடும்பத்தை பத்தி வெளி உலகத்துக்கு காமிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு விஜயுடைய நண்பர் சஞ்சீவ் சொல்லியிருந்தாரு. அரசியலுக்காக தான் விஜய் தன்னுடைய குடும்பத்தை பத்தி வெளியில காமிச்சுக்காம தனியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரான்னு திருநெல்வேலியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. விஜய் தன்னுடைய மனைவியான சங்கீதாவை எந்த அளவு நேசித்தார் என்பது இந்த திரையுலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும். எந்த ஒரு விழாவானும் தன்னுடைய மனைவி இல்லாமல் வரவே மாட்டார் விஜய். அப்படிப்பட்ட விஜய் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் தன்னுடைய மனைவியான சங்கீதாவோடு எந்த ஒரு நிகழ்ச்சியிலாவது கலந்து கொண்டாரா என்றால் இல்லை. அதன் காரணமாக தான் சஞ்சீவ் சொல்வதை விஜய் ரசிகர்களால் அவ்வளவு எளிதிலே ஏற்றுக்கொள்ள முடியல. மாயாஜால திரைப்படங்களில் மாயாஜால காட்சிகள் மற்றும் தந்திர காட்சிகளை ஷூட் பண்ணுறதுக்கு சாதாரண கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான கேமரா வச்சு யூஸ் பண்ணுவாங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மாயாஜால காட்சிகளை படமாக்க என்று தனியாக கேமராக்கள்லாம் இல்லை. ஒளிப்பதிவாளருடைய திறமையை பொறுத்து தான் அந்த காட்சிகள் சிறப்பாக அமையும். இயக்குனர் பாக்யராஜ் படங்களை இயக்கிறத நிறுத்தினதுக்கு யார் காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்க தான் முக்கியமான காரணம். பாக்யராஜுடைய இயக்கத்தில் வெளியான கடைசி படத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்தீங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.
நீங்கள் வரவேற்பு கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க. சண்டை காட்சிகள் எதுவுமே இல்லாமல் எத்தனையோ சிவாஜி படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சண்டை காட்சிகள் இல்லாமல் எம்ஜிஆருடைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. சிவாஜி படங்களோட பலம் உணர்ச்சிமயமான காட்சிகள் என்றால் எம்ஜிஆர் படங்களோட பலம்னா அது சண்டை காட்சிகள் தான். அதனால தான் எம்ஜிஆருடைய எந்த திரைப்படத்திலும் சண்டை காட்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எம்ஜிஆர் படங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குடும்ப படமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சண்டை காட்சிகள் நிச்சயம் இடம்பெறும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சில நல்ல படங்களில் குபேரா படமும் ஒன்று. ஆனால் தமிழில் அந்த படம் ஹிட் ஆகலை. டிவி சீரியல் மாதிரி சுமாராக இருந்த மாமன் திரைப்படம் ஹிட் ஆயிடுச்சு. தமிழ் ரசிகர்களுடைய ரசனை ஏன் இப்படி குறைஞ்சிடுச்சுன்னு ஈரோடுலேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் வெளியான ஒரு நல்ல படங்களில் குபேராவும் ஒன்று அப்படின்ற உங்களுடைய விமர்சனத்திலேயே எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. குபேரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய திரைக்கதை மிகவும் பலவீனமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இயல்புக்கு மீறிய பல காட்சிகள் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன. தமிழில் வெற்றி பெறாத அந்த திரைப்படம் தெலுங்கில் பெரிய வெற்றி பெற்றதாக சொன்னாங்க. தெலுங்கில் அந்த படம் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு தான் இன்று வரையிலே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு உண்மையாக வாழ்ந்தவரா அல்லது கற்பனை கதாபாத்திரமான கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஹரிஹர வீரமல்லு கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம் தான். நிஜமாகவே வாழ்ந்த ஒரு சரித்திர புருஷனுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை. அது ஃபிலிமில் 1000 அடி 2000 அடி அப்படின்னு சொல்கிறாங்களே, 1000 அடி அப்படின்னா எத்தனை நிமிஷம் படம் ஓடும்னு சொல்ல முடியுமான்னு வடபழனிலிருந்து ஃப்ராங்க் கேட்டிருக்காங்க. திரைப்பட ஃபிலிம் ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 90 அடி ஓடும். ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா 5400 அடி ஓடும். 1000 அடி ஃபிலிம்னா ஏறக்குறைய 11 நிமிடங்கள் திரையில் அது ஓட வாய்ப்பு இருக்குது. வெளிராடைமூர்த்தி, சோ ராமசாமி, இயக்குனர் திருப்பதி சாமி, இயக்குனர் சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் சட்டம் படிச்சிருந்தவங்க. இவங்களில் யாராவது வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 4 வரியில் சோ ராமசாமி மட்டும் சில வருடங்கள் வக்கீலாக பணியாற்றி இருக்கிறார். இயக்குனர் அமீர் என்னானாரு, அமீர் நடித்த மாயவலை மற்றும் அமீர் இயக்கிய இறைவன் மிகப்பெரியவன் இந்த 2 படங்களுடைய நிலை என்னன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அமீருடைய 2 படங்களுமே சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குது. இப்போ எந்த படத்தையும் அமீர் இயக்குவதாக தெரியல. கேப்டன் விஜயகாந்துக்கு 2001 இந்த வருஷம் எப்படி அமைஞ்சது? நரசிம்மா, தவசி, வாஞ்சிநாதன் இந்த 3 படங்களுமே அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேரளாவிலிருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு விஜயகாந்தை பொறுத்தவரையிலே சிறப்பான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நடித்த படங்களில் வாஞ்சிநாதன், தவசி ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன. நரசிம்மா படம் மட்டும்தான் சுமாரான வெற்றியை அடைந்தது. சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சீவி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ராயக்கோட்டையிலிருந்து முரளிக்குமார் கேட்டிருக்காங்க. கொம்பு சீவி படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் லதா மங்கேஷ்கர் அண்ட் ஆஷா போஸ்லே இவங்களுக்குமான நட்பு பற்றி சொல்லுங்கள். வெவ்வேறு திரையுலகை சேர்ந்த இவங்களுக்குள்ள எப்படி ஒரு பிணைப்பு ஏற்பட்டதுன்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கும் லதா மங்கேஷ்கருக்குமான உறவு அப்படின்றது 60களில் தொடங்கியது. லதா மங்கேஷ்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாது. அதனால் சென்னையில் வரும்போதெல்லாம் சிவாஜி வீட்டிலே தான் தங்குவார் லதா. அவருக்காக தன்னுடைய வீட்டு காம்பவுண்டில் ஒரு தனி பங்களாவையே கட்டி கொடுத்தவர் தான் சிவாஜி. ஆனந்த் திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கர் ஒரு பாடலை பாட வேண்டும் என்பது ராம்குமாருடைய விருப்பமாக இருந்தது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சென்னை வந்த லதா மங்கேஷ்கர் அந்த படத்துக்காக ஒரு பாடலை பாடி கொடுத்தார். அதுக்கான ஊதியத்தை வழங்க ராம்குமார் முயற்சி செய்த போது ஒரு காசு கூட வாங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார் லதா மங்கேஷ்கர். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் நடிகர்களும் சிவாஜி ரசிகர்களுக்கும் இடையே இன்று வரையிலே போட்டி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் இருவரும் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதற்கு உதாரணமாக பல சம்பவங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒன்றைத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு தன்னுடைய மனைவியுடன் சென்றார் நடிகர் சிவாஜி கணேசன். தன்னுடைய உடல்நலத்தை பற்றி விசாரிக்க வந்திருந்த சிவாஜியினுடைய மனைவியான கமலா அம்மையாரிடம் சிவாஜியை பற்றி எம்ஜிஆர் என்ன சொன்னார் என்பது தான் முக்கியமான விஷயம். இந்த பையன் என்ன மாதிரியே முன்கோவி, அதனால் அவன் கோச்சிக்கிற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவனுடைய சாப்பாட்டில் அதிகமாக உப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. அவனை பொறுத்த வரைக்கும் கருவாட்டு குழம்புனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி அவன் சாப்பிடாமல் பார்த்துக்குங்க. இன்றைக்கி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு கருவாட்டு குழம்பும் ஒரு முக்கியமான காரணம் என்று கமலாமையாரிடம் சொன்ன எம்ஜிஆர் சிவாஜியுடைய அடுத்த பிறந்த தினத்தன்று என்னுடைய வாழ்த்து செய்தியை அனுப்புகிறேன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்னபடி வாழ்த்து செய்தியையும் அனுப்பியிருந்தார்.
அமெரிக்காவிலே அவரை சந்தித்த அந்த சந்திப்பு இருக்கு, அது என்னால் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு சில தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் பண்ண படம் தான் நானும் ரவுடி தான். ஆக்சுவலாக அந்த படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனரில் எஸ்பி ஜனநாதன் சொல்லலாம் இல்லையா? ஜனா வந்து ஒரு தங்கம். படம் முடிச்சதும் வீட்டுக்கு போகிறேன் சார். படம் வந்து சூப்பர் ஹிட்டு சார். நான் அப்போ போடுறேன் சார். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு. ஆரணிகாந்தம் ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுது. எனக்கு அந்த சீன் பிடிக்கல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.